நமக் பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. பாதற்கொடி பக்தகோடி பெருமக்களுக்கு நல்லாசிகள். இந்த சாதுர்மாசிய விரதத்தில் இன்று வேத பாராயணம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு. உபனிஷதங்களில் முதலாவதானது ஈசாவாஸ்ய உபனிஷத்து. அதன் முதல் ஸ்லோகம்: ஈசாவாஸ்யம் இதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீதாக மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். இதுதான் அதனுடைய முதல் ஸ்லோகம். ஈசன்னா தெரியும் கடவுள், ஜெகத்துனா தெரியும் உலகம், சர்வம்னா தெரியும் எல்லாம். கடவுள் எங்கே இருக்கார்? இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிறார். ஈசா வாஸ்யம் இலகும் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து. இந்த உலகத்தின் உள்ளும் புறமும் நிரம்பி இருக்கிறார், நீக்கமாக நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அது எப்படி? ஒரு பொருள் உள்ளே இருக்கணும், இல்லைன்னா வெளியில் இருக்கணும். உள்ளேயும் வெளியே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்க தோணும். இப்போ காற்று இருக்குது, வெளியில் இருக்குது, உலகம் ராத்திரி இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயும் காற்று இருக்கு இல்லையா? இந்த மூச்சு காற்று போயிட்டாக்க என்ன ஆச்சு? அவ்வளோதான், ஆல் க்ளோஸ். அதே போல் இந்த பஞ்சபூதங்களில் பூதம்னா கொம்பு வச்சுக்கணும், பூ சத்தாயம் இருக்கக்கூடியது, என்றும் இருக்கக்கூடியது பொருள்கள், மூலப்பொருள்கள். அந்த நிலம், பூமி, மண், இந்த உடம்பு அப்படியே மண்ணோட மண்ணாக தான் போகிறது. அதனால் இந்த பூமி உடம்புக்குள்ளேயும் பூமி இருக்குது. அதே போல் நீர் 85% உடம்பில் தண்ணி தான் இருக்கும். அதே போல் நெருப்பு, சூடு, அந்த டிகிரி 97 டிகிரி இருக்குது. ஒரு 4 டிகிரி கூட போச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோதான், ஆட் க்ளோஸ் ஆகிடும். அப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, மூச்சு காற்று, இதை விட வெற்றிடம் இருக்குது. ஒரு மின்சார பல்பு லேசாக கீழே விழுந்தா கூட டமார்னு வெடிக்கும். ஃப்ளாஸ்க்கு லேசாக கீழே விழுந்தால் டமார்னு வெடிக்கும். காரணம் என்ன? உள்ளுக்குள்ள இந்த வெற்றிடம், அதோடைய அழுத்தத்தினால தான் நம்ம உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் வானம்னு சொல்கிறோம், அங்கே மேலே நீளமாக இருக்கே, அதுக்கு பேர் நீளம். பூமியினுடைய கடலுடைய நீளம் நிறம் தான் அங்கே பிரதிபலிக்கிறது. அப்போ கண்ணாடியில் நிறம் பிரதிபலிக்கிறது. கண்ணாடியில் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த வெற்றிடம் மேலே ஒரு ரவுண்டு ஒன்று இருக்குது பூமியை சுற்றி, அது மேலே தான் பிரதிபலிக்கிறது. அது இல்லைன்னா என்ன ஆகுது தெரியுமா? இங்கேருந்து மேகம் பூரா எங்கேயோ போயிடும், காற்று பூரா எங்கேயோ போயிடும். இங்கே நமக்கு காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, அவ்வளோதான், உலகமே வறண்டு போயிடும். அதனால் அந்த ஆகாயம், ஈத்தர், வெற்றிடம், வெளி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பஞ்சபூதங்கள் ஒன்று. அது நமக்கு இது மூலம்தான் நமக்கு அந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பஞ்சபூதங்கள் இதுக்கடுத்து பிராணம், இந்த மூச்சு ஏற்கனவே சொன்னோம். அதே போல் மனம், நினைக்கிறது, நினைவு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை நினைக்கிறான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அங்கே போகிறீங்க, நினைக்கிறது, நினைவு, அதான் மனம். ஆசை, கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் மனம். அதே போல் அறிவு, அது எப்படி, இது எப்படி, அது என்ன, இது என்ன அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறது. அதுக்கு பேர் சரியா தவறா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறது அறிவு. இந்த புரியஷ்டகம்னு சொல்கிறது 8 உள்ள நுண் உடல் இருக்குது, அதில் உள்ளது. அப்படி இந்த இதை எல்லாத்தையும் கவனிக்கிறது தான் ஆத்மா. நான் யார் அப்படின்னு ரமண மகர்ஷி 45 நாள் கண்ணை முடிந்து சாப்பிடாம தியானம் பண்ணி இருந்தார் சொல்கிறாங்க. அப்புறம் உடம்புல சாரத்தை கரைச்சி தேய்ச்சி அவருக்கு உணர்வு வர வச்சாங்கன்னு சொன்னார். அவர் நான் யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சார், எப்படி கண்டுபிடிச்சார், அதை பற்றி யார் விளக்கமாக சொல்கிறதில்ல. நாங்கள் சொல்கிறோம் அவ்வளவு சுலபமாக அந்த வேதம் சொல்லு, தத்துவத்தை ஐமாத்மா பிரம்ம அப்படின்னு. அதாவது இது மூணையும், பிராணன், மனம், புத்தி, இது ரெண்டையும் ஏன் நினைவு, இந்த சிந்தனை, இது ரெண்டையும் இயக்கிறது யார்? அதுதான் இந்த ஆத்மா. இந்த மனசு அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான், அங்கே போகணும், இங்கே போகணும் நினைக்கும். சரி, வேலையை கவனி அப்படின்னு அதை கட்டுப்படுத்தணும் நம்ம. அதுதான் தியானம்னா கவனித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அது சரியாது அப்படி இப்படி புத்தி சொல்லணும், பேசாமல் இரு, வேலையை கவனி அப்படின்னு சொல்லி அதை கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்துறது யார்? அதுதான் நான். இந்த மனசுக்கு சாட்சி, மனசாட்சின்னு வச்சுக்கணும். அதுதான் இந்த நான்.
நான் யாருங்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு தெரிஞ்சும் அதுதான் வேத நெறி. அதே போல் கடவுள் எங்கே இருக்காருன்னா எல்லாவற்றையும் படித்தவர், எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறார். அதனால் என்ன பண்ணுவோம், தேனத்தேன புஞ்சீத்தாக, அவன் கொடுத்ததையே அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாகுத கஷ்ட சித்தனம், பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே. இதுதான் வேதம் சொல்கிறது. எல்லோரும் ஆண்டவனுடைய அம்சம், குழந்தைகள் அப்படின்னு தான் நமது வேதம் சொல்கிறது. மிக எளிமையான நெறி வேத நெறி. எனவே நாம் அந்த வேத நெறியை கடைப்பிடிக்க வேண்டும். அதை எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் பரமாத்மாவுடைய அம்சம் என்பது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் ஆண்டவனுடைய அம்சம், தோற்றம், குழந்தையாக ஆகம்பரமாஸ்மி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த எண்ணம் நமக்கு இருந்ததுனாக்க நம்ம யாருக்கும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடனம், பிறருக்கு உதவி செய்வதே புண்ணியம், பிறருக்கு தீங்கு செய்வது பாவம்.